Hey guys, in the video, never start in conversation with negative energy. Anyways, இப்போ என்ன ஆச்சுன்னா ஜஸ்ட் எஸ்டர்டே என்னன்னா அந்த ஜிம் போயிருந்தோம். ஸோ அந்த ஜிம்முக்கு போகும்போது ஒரு பயங்கர ஹாப்பி மூட்ல இருந்தேன். ஏன்னா காசு கரெக்டாக போகிறேன் ஜிம்முக்கு இது பண்ணும்போது அங்கே ஒரு குட்டி பாப்பா ஏன் அந்த அண்ணன் அழகா இருக்காங்களேன்ட்டா. ஓ மை காட், எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எவ்வளோ சந்தோஷமா தெரியுமா? லைக் குட்டி பொண்ணு வந்து அந்த அண்ணா அழகாக அது எங்க பாட வேற ஏதோ ஒரு பெரிய பொண்ணோ ஏதோ அழகான பொண்ணு சொன்னா கூட நமக்கு அந்த அளவுக்கு தோணுமான்னு தெரியல. ஆனா இந்த சின்ன பசங்க ஏதாவது இந்த மாதிரி சொல்லிச்சுன்னு தான் செய்யணும். I'm not a pedophile. I'm just saying like just give a lot of happiness to you, right? பாடி அப்புறம் நம்ம ஒரு சந்தோஷமா அப்படி ஜிம்முக்கு போறேன். ஓகே ஜிம் ஓகே ஐ வாஸ் ஹாப்பி. ஜிம்முக்கு உள்ள போறேன், போயிட்டு வார்ம் அப் பாடி இப்படி பண்ணி வார்ம் அப் பண்ணி சந்தோஷமா தான் இருக்கான். அங்க வந்தோடனே அங்க இருக்க ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஜிம்மேட் ஓகே அது வந்து என்னப்பா இப்போ தூங்கிச்சு முகத்தை பார்த்தா தூங்கிச்சு அந்த மாதிரி இருந்தேன். நீங்க எப்பவுமே அப்படிதான் இருக்கீங்கன்னு என்ன சொன்னேன். எப்பவுமே தூங்கிச்சு அந்த மாதிரி எவனா கேட்டானா மாதிரி ஆயிடுச்சு. லைக் லிட்டரலும் மூட் அவுட். எனக்கு இருந்த இது ஒரு எந்த ஒரு ஹாப்பினஸோட நான் உள்ள வந்தனும் மொத்தமா போச்சு. வேடப்பா அவங்களா நான் பட்டு எவனே இருந்தானே அந்த அவங்க கிட்ட வந்தேன். திஸ் இஸ் ஃப்ரேமிங் த கான்வர்சேஷன். ஒரு கான்வர்சேஷன் உள்ள போறதுனால இது நீ ஸ்டார்டிங்ல என்ன சொல்லி ஆரம்பிக்கிறியோ எப்படி நீ இது பண்றியோ லிட்டரலி தட் இஸ் ஹவ் யூ ஆர் மேக்கிங் த ஃப்ரேம் ஆஃப் த கான்வர்சேஷன். நீ அந்த மாதிரிதான் மற்ற எதுவும் எடுத்து போ. ஸோ அதனால தான் என்னன்னா இந்த கோல்டு அப்ரோச் எல்லாம் பண்ணுவோம்ல அதுல வந்து மோஸ்ட்லி இது பெஸ்ட் வே என்னன்னா உண்மையாவே ஜஸ்ட் போயிட்டு ஒரு ஜென்யூனான ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறது தான். ஜென்யூனா ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அந்த நம்பர் கேட்கறது இது வந்தாலும் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா இப்போ when you are genuinely giving a compliment that makes them happy. ஓகே அதனால ஓகே அண்ட் ஆல்சோ இப்போ நல்லா இருந்தானா அவ நம்ம விட்டு போவா. ஸோ ஓகே இப்போ இங்க வந்து பார்த்தோன்னா when you initiate a conversation எனக்கு வந்து அது நெகட்டிவ் வந்து ஏன்னா ஐ வாஸ் லைக் வெல் உண்மை அதுதான். லைக் நான் ஒழுங்கா தூங்குறது இல்லை. லிட்டரலி ரீசன் லைக் ஒரு 3 to 4 hours தான் தூங்கின்னு இருக்கும் இப்போ தினமும். காசு இந்த மாதிரி வீடியோஸ் ரெக்கார்ட் பண்றதுனாலே எனக்கு ஏகப்பட்ட டைம் போயிடுது. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்லீப்பிங் 3 to 4 hours per day. பட் என்னன்னா அவர் எனக்கு இந்த மாதிரி சொன்னது வந்து இட் லிட்டரலி மேட் மை திஸ் இஸ் ஹவ் யூ இனிஷியேட் எ கான்வர்சேஷன் அப்படி இருந்துச்சு எனக்கு ஃபீல். பட் அதுக்கு நான் அவர்கிட்ட எதுவும் சொல்ல. ஏன்னா நம்ம சொல்லிட்டேன்னா அவருக்கு இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். அம்மா அவர் வேற யார்கிட்ட எதுவும் ஒழுங்கா கேட்க மாட்டார்ல. ஸோ ஐ ஜஸ்ட் லெட் ஹிம் அவர் லைஃப் நாசம் பண்ணதுக்கு அம்மா விட்டேன். ஸோ என்னன்னா இப்போ நீங்க வந்து ஒரு புதுசா ஆரம்பிக்கிறீங்க ஒரு கான்வர்சேஷன் இப்போ இது பண்ண போறான்னா யூ நீட் டு ஃப்ரேம் இட் ப்ராப்பர்லி டுவர்ட் யுவர் எண்ட் ரிசல்ட். இப்போ என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இப்போ ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவரோட எண்ட் கோலா எது வைக்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லை. ஏன்னா இப்போ இஃப் யூர் கோயிங் ஃபார் கோல்ட் அப்ரோச் த எண்ட் அவுட்கம் உங்களுக்கு என்ன வேணும்னா தட் ஆர் நம்பர் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் அது வாங்குறது தான் ஒரு மெயின் இதுவாக இருக்கும். இஃப் யூ வாண்ட் வேற என்ன இப்போ ஏதாவது ஸ்டாஃப் கிட்ட ஏதாவது கேட்கணும் போனான்னா இப்போ அதை கேட்கறது தான் ஒரு மெயின் ஆப்ஜெக்டிவா இருக்கும். அதனால எப்படி இருக்கீங்க மேம் எனக்கு இந்த மாதிரி பண்றீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா அந்த இதுக்கு டுவர்ட்ஸ் போ. பட் ஆனால் என்ன ப்ராப்ளம்னா இப்போ இந்த மாதிரி திடீர்னு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட இப் நாட் எ கேர்ள் இல்லைன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஏற்கனவே தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவ்வளோ பேசாத ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எது எப்படி சொல்லி ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரி வரும். அது காரணம் அதுக்கான எண்ட் ரிசல்ட் உங்ககிட்ட தான். இப்போ உனக்கு அந்த மாதிரி எந்த எண்ட் ரிசல்ட்னு தெரியல இருந்தாலும் ஏதோ ஒன்று பேசி ஆகணும்னா ஜஸ்ட் மேக் இட் த எண்ட் ரிசல்ட் அஸ் மேக்கிங் தெம் ஹாப்பி. ஓகே லிட்ரலி இப்போ அந்த பர்சனை நீ வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ண வைக்கணுன்ற மட்டும் உனக்கு இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீ பேசினா they will be much more happier and they will like you more and உங்க கூட பேசுறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இட் இஸ் அன் weird tip but don't use இதை வந்து ஸ்பேம் பண்ணாது லிட்டரலி. ஏன்னா if you're just always trying to make the other person happy you will
you wouldn't get that much happiness, to be honest. முடிஞ்ச அளவுக்கு உன்னை நீ ஹாப்பியா வச்சுக்க பாரு. And at the same time, if you want to just talk with someone, just try to make them a bit happier. அவ்வளவுதான். நான் சொன்னது புரியலன்னா இன்னும் நல்லா உட்காந்து யோசிச்சுப்பாரு, வீடியோ பாஸ் பண்ணிட்டு. ஓகே, you need to set the tone of the conversation early on properly. ஏன்னா இப்போ சொல்ற விஷயம் இருக்கும், ஓகே கண்டென்ட்டாக தான் இருக்கலாம், பட் ஆனால் அது டோன், சொல்ற டொனாலிட்டி இருக்குல்ல. இப்போ வந்து நான் இந்த விஷயம் சொல்றேன்ல, அது இப்போ நான் ஒரு கேஷுவல் இதுவாக சொல்றேன், அதுவே நான் ஒன்று திட்டி கூட இங்க பாரு இந்த மாதிரி எப்படி அவன் என்கிட்ட பேசலாம், லைக் உண்மை சொல்றேன். நான் பாட்டு ஜிம்முக்கு சந்தோஷமா போயின்னு இருக்கான், திடீர்னு அவன் போயிட்டுக்கானா, அவன் பாட்டு என்ன என்ன தூங்குஞ்சு மாதிரி வந்திருக்கான்றான். லைக் எனக்கு எப்படி இருக்கும், நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் இப்போ டைம் பார், லிட்டரலி நான் டைம் பார்க்க தெரியலையா? இல்லை எனக்கே தெரியல. 5:10 ஆகுது, காலையில 5:10. I was woke up 3:40 this morning. I was just literally script எழுதிட்டு இப்போ உட்காந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். Do you know how much hard it is? இப்போ என்ன போய்ட்டு அவன் போய் தூங்குன்னு சொன்னா எப்படி இருக்கு? இப்போ இது ஒரு டோனாலே. ஓகே, இப்போ இது கொஞ்சம் லிட்டில் பிட் ஆங்கிரி, நமக்கு உள்ள இருக்க ஃப்ரஸ்ட்ரேஷன் வெளியில எமோஷனை எடுத்து காமிக்காது. இப்போ டொனாலிட்டினா ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் சொல்ற விதத்தையும் உங்களுக்கு இருக்க டிஃப்ரெண்ட் ஆன எமோஷனை வச்சு இதுல சொல்றேன். எப்படின்னா உனக்கு முடிஞ்ச அளவுக்கு கேஷுவலா சொன்னேன். இப்போ அதே என்னால உனக்கு ஸ்மூத்தா பேச முடியும். ஸ்மூத்னஸ் இஸ் ஆல்சோ எமோஷன், நாட் an emotion to be honest. It's a mastery of emotions. Mastery of emotions, literally of every kind. Okay, so that is what you need to set it early on properly. இப்போ உனக்கு அந்த என் ரிசல்ட் உனக்கு எது வேணும்னு தெரிஞ்சுட்டு அப்போ அந்த பர்சன் ஹாப்பியா இது பண்ணி அங்கே எடுத்துன்னு போகணுமா, இல்லைன்னா திட்டி கூட்டின்னு போகணுமா? திட்டினாதான் அவன் கேட்குற மாதிரி ஆள் இருந்தா திட்டிட்டு அந்த இடத்துக்கு கூட்டின்னு போகும். ஓகே, யூ நோ வாட் எக்ஸாக்ட்லி டு டூ. அதெல்லாம் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அவசியம் இல்லை. ஸோ யூ கேன் நோ தட். அண்ட் இப்போ that is the concept, the whole concept that I want to teach you. And if you உனக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த மாதிரி உனக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷனா உனக்கு எவ்வளோ வேணா என்னால் கொடுக்க முடியும். பட் என்ன ப்ராப்ளம்னா இந்த அளவுக்கு கொடுத்தோம் you wouldn't change. காசு என்னன்னா அது உனக்கு ஒரு பர்சனலைஸ்டா இல்லை, ஏன்னா உன்னோட ப்ராப்ளம் மோர் ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. அண்ட் என்னால் எப்படி உன்னோட ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் தெரிஞ்சுக்க முடியும்? ஸோ நீ என்ன பண்ணா, லிட்டரலி என்கிட்ட இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல, இப்போ இந்த யூடியூப்ல தான் பார்க்குறேன், என்னோட இன்ஸ்டாகிராம் டைரக்டா எனக்கு டிஎம் பண்ணும், உன்னோட என்ன ப்ராப்ளமோ ஸ்பெசிஃபிக்கா இது பண்ணு. இஃப் யூ வாண்ட் கோச்சிங் வி கேன் ஏபிள் டு அது என்ன பேசுறதுன்னு அந்த டீலிங்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். அண்ட் இஃப் இல்லைன்னா நீ என்கிட்ட டைரக்டா ப்ராப்ளம் மட்டும் சொல்லு, ஐ வில் ட்ரை டு மேக் எ வீடியோ ஆன் அபவுட் தட். ஆல்ரைட், ஸோ ஃபார் நவ் see you later.